ரோடு வந்து சுங்காசத்திரம் யமாகா கம்பெனி இருக்குல்ல, பேக் சைடு சிப்காடு, இந்த வழி எவ்வளோ மோசமாக இருக்கு பாரு. உரகடம் போயிட்டு அப்படி வர்றதுக்கு நான் இதில் வந்ததுக்கு சரியான பள்ளமாக இருக்குது. அது நினச்சிக்கிட்டே வந்தேன், மழை வேறு பெஞ்சிருக்கு, எப்படியும் பள்ளமாக இருக்குன்னு. அதே மாதிரி நல்லா டேமேஜ் ஆகிடுச்சு ரோடு, பயங்கர டேமேஜாக இருக்குது. ஒரு 2 கிலோமீட்டர் அந்த தெரிஞ்ச யமாகா கம்பெனி அது வரையும் இப்படி தான் இருக்கும் போல் ரோடு. இப்போ ஆனால் பேச்சு வரக்கு பார்த்துருக்காங்க மறுபடியும் அது பிடிச்சி அடுத்த முறைனா நல்லா தரமாக போட்டு விட்டா பரவாயில்ல. இந்த ரோடு தண்ணி நிற்காமல் இருக்கோ அந்த ரோடு தான் லைஃப் வரும். தண்ணி மழை பெஞ்சு தண்ணி நின்றுனா அப்படியே அந்த இடம் ஃபுல்லாக பள்ளமாகிடும். இதெல்லாம் தண்ணி நின்ற இடம் தான் இந்த பள்ளம் ஃபுல்லாகவே. ரோடு போடுறதே வந்து நடுவில் மோட தூக்கிட்டு 2 சைடும் சருவெலாம் வைக்கணும், தண்ணி நிற்காத அளவுக்கு. அந்த மாதிரி போட்டால் ரோடு தரமாக இருக்கும். 10 வருஷம் 40 வருஷம் வரையும் அப்படியே இருக்கும் ரோடு. பேஞ்ச உடனே தண்ணி, மழை பெஞ்ச உடனே தண்ணி ஓரம் ஓடி போடணும் வெளியே, ரோட்டில் நிற்க கூடாது எங்கேயுமே. எவ்வளோ மோசமாக இருக்கும் ரோடு. அந்த பக்கம் என்னைக்கு இதே போட போகிறாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் போட மாட்டாங்க. இதே கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் பள்ளம் இருக்கா அந்த இடத்துலாம் ஜல்லியை கொட்டிட்டு போயிடுவாங்க விட்டுட்டு. அப்படியே வந்துருக்கலாம், உரகடம் போய் அப்படி சுற்றிக்கிட்டு வந்துருக்கலாம். ஸ்ரீபெரும்புதூர் போய் உரகடம் சுற்றிட்டு வந்தோன்னா ரோடு நல்ல ரோடாக இருந்துருக்கும். இதால் வந்ததுக்கு தேவையில்ல வேலை பயங்கர மோசமாக இருக்குது. டயரெல்லாம் நல்ல டயராக இருந்தால் தான் இதில் தான் தாங்கும். லைட்டாக தேஞ்சி போன டயரில் சில ஓனருங்க வச்சு ஓட்டுவாங்க, தாங்க முடியாமல். அவங்கெல்லாம் இந்த பக்கம் வந்தாங்கன்னா அவ்வளோதான், டயரு குழந்துக்கிட்டு போயிடும். கோவிந்தா அந்த ரோட்டை பிடிக்கிற வரையும் டேமேஜாக தான் இருக்கும் போல. சிப்காடில் செஞ்சு விட மாட்டாங்க, ரோடை க்ளீன் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் மண்ணு கொட்டலாம், என்ன பண்ணலாம். இதுக்கப்புறம் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் தூரம் அந்த யமாகா கம்பெனி ஆண்டா கொஞ்சம் டேமேஜாக இருக்கும். கிட்ட நெருங்க கூட கொஞ்சம் ரொம்ப டேமேஜாக இருக்கும். அதேமாதிரி கேஸ் பிடிக்குன்னா இங்கே வந்து பிடிச்சிக்கலாம். எல்லாம் வண்டியே வராது. வண்டிக்கு சிலிண்டர் கேஸ் பிடிக்குன்னா வச்சுக்க, இந்த ஏரியாவுக்கு வந்தால் ஃப்ரீயாக பிடிச்சிட்டு போகலாம். எந்த வண்டியும் வராதுங்களாம். கேஸ் பிடிக்கிறாங்க, சிஎன்ஜி கேஸ் எல்லா வண்டியும் பிடிக்கலாம். இது எப்பயுமே ஃப்ரீயாக தான் இருக்குது ஒரு பங்கு.